நம்ம அதிசரோட நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் அவருடைய திரைப்பயணத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமைச்சது. ஆகையால அடுத்த திரைப்படத்தையுமே ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கே கொடுத்துட்டாரு. குறிப்பாக படத்துல அதிசருடைய கெட்டப்புகள் பெரிய அளவுல பேசப்பட்டது. பல வருடங்களாகவே நம்ம ஏகே அவர்கள் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாரு. விஸ்வாசம் படத்துல ஒரே ஒரு கேரக்டர்ல மட்டுமே பிளாக் ஹேர்ல வந்திருப்பாரு. அந்த கேரக்டருக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்துல விண்டேஜ் ஏகேவை காட்டியது ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்து போயிருந்தது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு டிஏச்சிங்குமே இல்லாமல் நம்ம ஏகே அவர்கள் செம ஸ்மார்ட்டாக எங்களுக்குள்ள இருப்பதை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பாக அடுத்து ஆதிக்குடன் தான் படம் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கையுமே விடுத்தாங்க. ரசிகர்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்ம ஏகே அவர்களுமே ஆதிக்கிற்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. சோ இந்த படத்திற்கான முதற்கட்ட வேலைகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு. இந்த நிலையில தற்போது நம்ம அதிசருடைய மனைவியான ஷாலினி பற்றி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வெளியாக இருக்கு. அதாவது ஷாலினி அவர்கள் நடிப்பை விட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதன் அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டுமே ஷாலினி திரை உலகில கம்பேக்குமே கொடுக்க இருக்காங்களாம். அதுவும் நம்ம ரஜினி சார் படத்துல அப்படின்னா சும்மாவா. சோ ரஜினி சார் தற்போது நடிச்சிட்டு இருக்க ஜெயிலர் 2 திரைப்படத்துல தான் இவங்க தரமான கம்பேக்குமே கொடுக்க இருக்காங்க. இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரம் எடுத்து நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.